இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல யார் இருக்காங்க? சாத்விகா இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. பில்சா ஹாய் சொல்லுங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? ஏன்னா அவன் என்கிட்ட ரொம்ப எனக்கு விளையாடிட்டே இருக்கேன்ட்டு அது எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு நீங்க பேசுற தமிழ் ரொம்ப ஆக்சுவலி நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஆமா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹெச். ஆமா. நீங்களும் ஹெச்சா? இல்ல. ஆமா அவளே கிளாஸ் தான். ஓகே. What is something that always runs but never walks? What is something that always runs but ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிடுறோம். சூப்பர் பிரியாணி சாப்பிடுறோம்ன்றது. பிரியாணி சாப்பிடு. அப்போ நான் எனக்கு இன்னைக்கு 2 ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச and இன்னைக்கு கூட என் கூட இருந்தது லிட்டில் ராக் ஸ்டார் ஸ்டோரி டெல்லர்ஸ் சாத்விகா சேரன் and ஃபில்சா உமர். பை பாய். பை பை. அடிதூளான ஒரு பாடல் கேட்டோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல 2 குட்டி சூப்பர் கியூட்டான 2 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து கதை சொல்ல போறாங்க. ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட். அவங்க வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது ரத்தி ஆண்டி அப்படியெல்லாம் கூப்பிடும் போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ எனக்காக கிரீட்டிங் கார்டெலாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மொத்த அன்பையும் எனக்கு இன்னைக்கே கொடுத்தா மாதிரி ஒரு சூப்பர் அமேசிங்கான ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல யார் இருக்காங்க? சாத்விகா இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. சாத்விகாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு ஃபில்சா உமர். ஃபில்சா ஹாய் சொல்லுங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. எப்படி இருக்கு ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறது? நல்லா இருக்கு. ஓகேவா இருக்கா? ஓகேவா தான் இருக்கா? ஜாலியா இல்லையா? ஜாலியாவும் இருக்குது. ஓகே. ஒருத்தரா பேசினாதான் நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேட்கும். சரியா? எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்டுடியோக்குள்ள குட்டியா செலிபிரிட்டிஸ் வந்ததே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் குட்டி செலிபிரிட்டிஸ் நீங்க தான். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இன்னைக்கு. உங்களுக்கு? ஜாலியா இருக்கு. ஸ்கூல்ல இப்படிதான் குட் மார்னிங் மிஸ் அப்படி சொல்ற மாதிரியா? அதே மாதிரி ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாமா? கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்க. குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். சூப்பரான எக்ஸைட்டிங்கான கதைகளோட சூப்பர் கதையோட வந்திருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு குட்டியா இதுதான் கதை, இதோதான் மாரல் அப்படின்னு தெரியுமே தவிர என்ன கதை அப்படிங்கிறது தெரியாது. ஸோ என்ன கதையா இருந்தாலும் ஸ்டே டியூன். அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜஸ் நீங்க தெரிவிக்கணும்னா 1333107 அப்படிங்கிற நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க மெசேஜ் எல்லாம் நாங்க இங்க வாசிக்க போறோம். எங்களுக்கு வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் கடைசியா கேட்ட எல்லா பாட்டும் அம்மா 2 பேரும் எங்க விட்டுட்டு வெளியே இருந்து கேட்டுட்டு அப்பாக்களுங்காக. ஏன்னா அப்பாக்கள் இப்ப அப்படியே பயங்கரமா மிதந்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க தெரியாது. யார் இந்த தேவதை ஊர் கொஞ்சம் ஏமக அப்படி சொல்லும் போது ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. ஸோ டு ஆல் தி அமேசிங் டேடிஸ் அவுட் தேர், எப்பயுமே வெளியே இருந்து நம்மளெல்லாம் சேஃபா ப்ரொடெக்ட் பண்ற அப்பாக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஐ லவ் யூ பாப்பி. நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை பத்தி தெரியணும். அப்ப நான் ஒவ்வொருத்தரா கேட்கிறேன், ஒவ்வொருத்தரா பதில் சொன்னோம். ஃபர்ஸ்ட் சாத்விக். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஃபில்சா ஒரு பெரிய ஹாய் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில இருந்து ஷபீப் அங்கிள் உனக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அதுக்கப்புறமா ஹாய் ஃபிலு, யூ ஆர் டூயிங் வெரி வெல், லவ் யூ சோ மச் டா அப்படின்னு அமைச்சிருக்காங்க. பாருங்க எல்லாரும் நீங்க பேசுறது கேட்டு மெசேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற யாரு மெசேஜ் அமைச்சிருக்கா? பாத்தியா, சாத்விகாவோட அப்பா மெசேஜ் அமைச்சிருக்காங்க. என்ன அமைச்சிருக்காங்க? ஐ எம் வெரி எக்ஸைட்டட், நான் உனக்கு நீ பேசுறத கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் பாப்பி. ஹாய் பாப்பி. ஓகே. இப்போ நம்ம சாத்விகா கிட்ட எனக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு கேட்கணும்னு. என்ன கொஸ்டின் தெரியுமா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க சொல்லுங்க. ஏஷியன் ஸ்கூல்ல செகண்ட் ஹெச் படிக்கிறேன். செகண்ட் ஹெச் படிக்கிறீங்களா? வெரி கியூட். அதுக்கப்புறமா நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஃபில்சா. நீ 2 பேரும் ஒரே கிளாஸா? அப்ப அங்க கேட்டாலும் அதே தான் வருமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? ஃபில்சாக்கு? சாத்விகா. ஐவா சூப்பர்ல. ஆனா இது
ஒரு லைஃப் டைம் மெமரி. நீங்க பெருசா பிக்கா ஆனதுக்கு அப்புறமா அதை பார்க்கும்போது நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரேடியோல பேசியிருக்கோம் அப்படி சொல்லும் போது ஹாப்பியா இருக்கும். ஸோ நீங்க இதே மாதிரி நிறைய 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 வருஷம் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜாலியா இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட் எது? மேத். ஜிகே. ஜிகே அண்ட் மேத். எது பிடிக்காது? ஐ டோன்ட். எல்லாமே பிடிக்குமா? ஆமா. எஸ், எனக்கெல்லாம் மேத் பிடிக்கவே பிடிக்காது. மேத் ஈஸி, ஆனா எனக்கு கஷ்டம். நம்பர் பார்த்தாலே எனக்கு ப்ரெஷர் ஆயிடும். அதான் பாத்தியா, 1+1 2 ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர். ஆனா 2+1 3, 3+2 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம பிரெயின் அவ்வளோ ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. கால்குலேட்டர்லாம் வச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களாம் இப்போ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, புதுசாக இதெல்லாம் கற்றுக்குறீங்க, ஈஸி ஃபார்ம் ஆஃப் மேத் எல்லாம் கற்றுக்குறீங்க. அதனால எனக்கு அது டஃப்பாக இருக்குது. சரி, இப்போ ஸ்கூலில் ஃபேவரட் டீச்சர் யாராவது இருப்பாங்கல்ல? ராஜாதி டீச்சர். என்ன சொல்லி கொடுக்குறாங்க ராஜாதி டீச்சர்? அவங்க மேத் சொல்லி கொடுப்பாங்க, இங்கிலீஷ், ஜிகே. மேத், இங்கிலீஷ், ஜிகே சொல்லி கொடுப்பாங்களா? அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்க? ஆமா. அதனால பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, டீச்சர் பேரு ராஜாத்தியா? சூப்பரா இருக்கே பேரு. அப்புறம் என்ன பிடிக்கும்? ஏன் ராஜாத்தி டீச்சரை பிடிக்கும்? ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வார்ம் அப் போடுவாங்க. அவங்க நம்மள்ட்ட ரொம்ப கைண்டா இருக்காங்க. கைண்டா இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க ஏன் பிடிக்கும்? அது அவங்க ஆங்கிரியா ஆக மாட்டேங்கிறாங்க. ஆங்கிரியா கைண்டா இருக்காங்க. சம்டைம்ஸ் வார்ம் அப் போடுறாங்க. நம்ம ஏதாவது கஷ்டமா ஏதாவது எழுதணும்னா அந்த ஒரு சம்டைம்ஸ் வார்ம் அப் போடுவாங்க அது முடிச்சோனே. ஓகே, அதனால ரொம்ப பிடிக்குமா? கைண்டா இருந்தா பேசிக்கலி பிடிக்கும், அப்படிதானே? அப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் மனிதர்கள் எப்படி பிடிக்கும்னா நம்ம கைண்டா இருக்கும் போது ரொம்ப பிடிக்கும். நம்ம கஷ்டப்படும் போது, ஹோம்ஒர்க் எழுதி நிறைய கஷ்டப்படும் போது நம்ம கிட்ட கைண்டா இருந்தாங்கன்னா பிடிக்கும். ஸோ அதனால கைண்ட்னஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி, அப்படிதானே? ஓகே, அதுக்கப்புறமா நீங்க இப்ப 2 பேரும் நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல. அப்போ சாத்விகா சொல்லணும், ஃபில்சா கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? அட அடடே, நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவன் என்கிட்ட ரொம்ப எனக்கு விளையாடிட்டே இருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு நீங்க பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி ஸ்கூல்ல நானும் சாத்துகா வெயிட்டிங் ரூம் டைம் சாத்துகா என்ன பிளேஸ் கிட்ட வருவா, அதனால பிடிக்கும். உனக்கு பிளேஸ் கிட்ட வருவாளா? நீ கதை சொல்ல போறேன் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கே அப்படியே ஆஹா சூப்பர் கியூட்டா இருந்தது. நீ பேசுறது கேட்கறது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்ப நீ சொல்ல என்ன பிடிக்கும் ஃபில்சா கிட்ட, சாத்விகாக்கு? எனக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போது நம்ம ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். வெயிட்டிங் ரூம் டீச்சர் லேட்டா வருவாங்க, அதனால நம்ம ஜாலியா விளையாடுவோம். டீச்சர் லேட்டா பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். பிளேஸ் சேஞ்ச் பண்ணி பக்கத்துல உட்காந்துப்பீங்களா? இதுல என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சோமா ஒன்னா? வில்சாவும் நீயுமா? டீச்சர் வரலன்னா ஜாலி தான். எங்களுக்கும் அப்படிதான், டீச்சர் வரலாம் ஜாலியா இருக்கும். இப்போ உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டே இருப்பாங்க, they'll be very proud of you. பாரு குட்டி பசங்க கதை சொல்ல போயிருக்காங்க அப்படின்லாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது ஒரு பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் பாட்டு டெடிகேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கதை சொல்ல போறோம். ஒவ்வொருத்தரா கதை சொல்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் சாத்விகா சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நீங்க சொல்வீங்க. நம்ம கதையா சூப்பரா, நான் கதைக்கு நடுவில் டவுட் இருந்தா கேள்விலாம் கேட்பேன். ஓகேல? ஓகேவா? சவுண்டா சொல்லுங்க. ஓகே, அப்போ நாங்க அடுத்தது சூப்பரான ஒரு பாடல், ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையில தெய்வ திருமகள் படத்துல இருந்து பாடல் வருது. இந்த பாடல் அகைன் உலகத்துல இருக்க எல்லா அப்பாக்களுக்கும், என்னடா இது ஒரே அப்பாக்களுக்கு அப்படின்னு தோணுனா, ஏன்னா அம்மா 2 பேரும் எங்க ஸ்டுடியோக்குள்ள கூடவே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாக்களால தான் வந்து உலகம் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா எனக்கு இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நம்பிக்கை வரதுக்கு பெரிய பெரிய பலமா இருக்கிறது அம்மா. அது கூடவே ஓகே நீங்க போங்க நான் இருக்கேன்னு சொல்றது அப்பா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஸ் த பிக். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல சாத்விகாவும் ஃபில்சாவும் இருக்காங்க, கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, ஆனா என்னையே அள வச்சிருவாங்க போலன்ற மாதிரி மெசேஜஸ்ல பாச மழைய கொட்டி தள்ளுறாங்க. சாத்விகா குட்டி லவ் யூ ஃப்ரம் சுபா பெரியம்மா, பெங்களூர்ல இருந்து சுபா பெரியம்மா லவ் யூ சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? தேங்க்யூ சுபா பெரியம்மா.
ஐ லவ் யூ டூ. லவ் யூ டூ. சுபா பெரியம்மா கேக்குறாங்க. அப்புறமா வந்து ஹாய் ஃபில்சாக்கா, நான் அஃபு, சூப்பரா பேசுற ஃபில்சாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அஃபுக்கு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ அஃபு. ஐயோ சோ நைஸ். ஓகே, இப்போ நம்ம கதை சொல்ல போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சாத்விகா கதை சொல்ல போறாங்க, கரெக்டா? ஓகே, கதை சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய், என்னோட பேர் சாத்விகா. நான் ஏஷியன் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கதைக்கு போயிடலாம் நம்ம. கதை சொல்லுங்க, என்ன கதை சொல்ல இப்ப போறீங்க? என்ன கதை சொல்ல போறேன்னா, 2 பானைகள் கதை சொல்ல போறேன். ஓகே. ஒரு அழகான கிராமத்துல ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம். அவர் டெய்லியும் தண்ணி பிடிக்க போவாராம். ஓகே. ஒரு பானையில ஓட்டை எல்லாம் போட்டு உடஞ்சு இருக்குமா அது. அச்சச்சோ. இன்னொரு பானை நல்லா உடையாம இருக்குமா. ஓகே. அது அந்த உடைஞ்ச பானை உடைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். ஏன்னா அது எல்லா தண்ணியும் கீழே ஊத்திக்கிட்டே வருதாம். ஓகே. அதனால அந்த உடையாத பானை அந்த உடைஞ்ச பானையை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருந்துச்சான். நீ ஒரு யூஸ்லெஸ், ஐயோ, நான் தான் ஒரு யூஸ், நீ ஒரு யூஸ்லெஸ், நீ யூஸே கிடையாது, நீ எல்லா தண்ணியும் கீழே போட்டுற அப்படின்னு சொன்னிச்சான். ஓகே. அப்போ டெய்லியும் அதுவும் கிண்டல் பண்றதுனால ஒரு நாள் இதே மாதிரி அவர் தண்ணி பிடிக்க போனார். 2 பானையில. ஒரு பானையில தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சா, இன்னொரு பானையில பிடிச்சிக்குச்சா தண்ணி. அந்த உடஞ்ச பானை கேட்டுச்சா அந்த தோட்டக்கார்ட்ட, நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க, ஏன்னா சேல் பண்ணிட்டு இன்னொன்னு வாங்க வண்டி தானே, அது நல்லா புதுசா உடையாம வாங்க வண்டி, ஏன் என்ன வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு அந்த உடஞ்ச பானை சொன்னுச்சு அந்த தோட்டக்காரர்கிட்ட. அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், அப்படின்னு யார் சொன்னா, அப்படிலாம் கிடையாது, நீ எனக்கு யூஸ் தான் அப்படின்னு அந்த ஃபார்மர் சொன்னாராம். அப்போ அந்த உடஞ்ச பானைக்கு எதுவுமே புரியலையா. அது கேட்டுச்சான், நான் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுறேன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஃபார்மர் சொன்னாராம், திரும்பி பாரு, நான் நடக்கிற வழி போற வழியெல்லாம் அழகா எவ்வளவு கலர் பூ பூத்திருக்கு, செடியெல்லாம் அழகா இருக்கு, நீ தான் அந்த கார்டனே மேக் பண்ண அப்படின்னு அந்த ஃபார்மர் சொன்னாராம். அதுக்கு அந்த உடஞ்ச பானைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அந்த உடையாத பானை சாரி சொன்னிச்சான். ரியலைஸ் பண்ணிடுச்சான். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, ஒருத்தவங்க புரோக்கனா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பாடி ஷேம் பண்ணக்கூடாது. அவங்க சைட்ல இருக்கிற குட்னஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். வெரி பியூட்டிஃபுல், சூப்பர்ல. இப்போ கதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு உடஞ்ச பானையா இருந்தாலும், நீங்க வந்து இந்த உலகம் சொல்ற மாதிரி நீங்க யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த பானை யூஸ்லெஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னாலும் உங்ககிட்டயும் நிறைய குட்னஸ் இருக்கு. நீங்களும் ஒரு கார்டனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கைண்டா இருக்கணும். யாரையும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட இது இல்ல அது இல்ல அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா? எஸ், கரெக்ட். வெரி நைஸ் ஸ்டோரி. அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா எப்படி இருக்கு கை தட்டினா? சூப்பரா இருக்கா? எதிர்பார்க்கல. ஓகே, சாத்விகாவோட கதை கேட்டீங்கல்ல. சாத்விகா சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம யாரையுமே சுத்தி இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாம ஹாப்பியா இருக்கணும். அவங்க கிட்ட இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் யூ நெவர் நோ, எந்த புரோக்கன் பார்ட் வந்து அழகான ஒரு கார்டனை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட்? வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி, வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஓகே, அடுத்தது ஃபில்சா, நீங்க இப்ப கதை சொல்றீங்களா? ஓகே, சொல்லுங்க உங்க கதைய. நான் ஃபில்சா அம்மா. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேர் வந்து ஒற்றுமையின் பலம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்து, அந்த காடுல சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹாப்பியா ஒற்றுமையா ஜாலியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய யானை அந்த காட்டுக்குள்ளாடி வந்தது. அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹாப்பியாகி காடை டெக்கரேட் வெல்கம் பண்ணதுக்காக காடை டெக்கரேட் பண்ணுச்சு. ஆனா அந்த யானை அந்த அனிமல்ஸ மதிக்கவே இல்லை. அந்த யானை அந்த காட்டுக்குள்ளாடி இறங்கினதும் அந்த அனிமல்ஸ்க்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுது. இதனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணாங்க. ஒரு நைட்
அவங்க ஸ்மார்ட் ஆந்தையா சந்திக்க போனாங்க. ஓகே அந்த அனிமல்ஸ் சொல்லிச்சு, ஆந்தை அவர்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த யானை நம்ம தொல்லை பண்ணுது, யானை நம்ம சின்னதா பலவீனமா இடிக்கும். அந்த ஆந்தை சொல்லிச்சு, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்ட்ராங் தான், ஆனா நீங்க ஒற்றுமையா இருந்தா நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஆடலாம். ஸோ அந்த ஆந்தையும் அந்த சின்ன அனிமல்ஸும் ஒரு பிளான் போட்டாங்க அந்த யானை டிஃபீட் பண்ணதுக்காக. அடுத்த நாள் அந்த அனிமல்ஸ் எல்லாம் யானை டிஃபீட் பண்ணதுக்காக ரெடி ஆனாங்க. முதல்ல ஹனிபீஸ் எல்லாம் யானை காது கிட்ட வந்து சத்தமா ரேங்க ஆரம்பித்தது. அந்த யானைக்கு அந்த ரேங்க ஆரம்பித்த சவுண்டு தொல்லை கொடுத்துச்சு. அந்த யானை நினைச்சது, இன்னைக்கு ஏன் ஹனிபீஸ் எல்லாம் சத்தமா ரேங்காருது, நான் கண்ணையும் மூடிட்டு காதையும் ஆட்டிட்டே கிடக்கணும். அந்த யானை கண்ணை மூடும் போது மரங்குட்டி பறந்து கொத்த ஆரம்பிச்சுட்டு. அந்த யானை சொல்லிச்சு, ஆவ் ஆவ், நான் கண்ணில் ஏதோ கொத்திக்கிட்டு கிடக்குதே, கண்ணை சுத்தம் பண்ணாதான் போதும். அந்த யானை குளத்துல கண்ணை சுத்தம் பண்ண போச்சு. ஒரு பள்ளத்து பக்கத்துல தவளைகள் எல்லாம் சவுண்ட் போட ஆரம்பிச்சுது. அந்த யானை நினைச்சது, தவளை கத்துற சவுண்ட் கேக்குது, அப்ப குளமும் அங்கதான் இருக்கும். ஆனா அந்த யானை நேரா போய் பள்ளத்துக்குள்ளாடி விழுந்தது. அந்த யானை சொல்லிச்சு, ஐயோ காப்பாத்துங்க, நான் அந்த பள்ளத்துக்குள்ளாடி விழுந்துட்டேனே, காப்பாத்துங்க. அந்த ஆந்தையும் அந்த சின்ன அனிமல்ஸும் பள்ளத்துக்கிட்ட ஒன்னா வந்து நின்னாங்க. அந்த ஆந்தை சொல்லிச்சு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா நீ வந்து அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணும், அவங்கள நீ தொல்லை பண்ண மாட்டேன்னு. அந்த யானை சொல்லிச்சு, சத்தியமா நான் நீ யாருமே தொல்லை பண்ண மாட்டேன். அந்த அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸை கூப்பிட்டு அந்த யானையை ஹெல்ப் பண்ணுச்சு. யானை வெளியே வந்ததும் அந்த அனிமல்ஸ் இது சொல்லிச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, ஆனா நீங்க என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அந்த அனிமல்ஸ் ஹாப்பியா ரிப்ளை பண்ணிச்சு, அது வந்து நம்மளோட ஒற்றுமையாலதான். அந்த அனிமல்ஸ் சொல்லிச்சு, நீயும் உன கூட சேர்ந்து நம்ம ஒற்றுமையா லிவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அனிமல்ஸும் அந்த யானை ஒற்றுமையாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. moral of the story, உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு குட்டியா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. நீங்க ஸ்ட்ராங் தான், ஆனா நீங்க ஒற்றுமையோட வாழ்ந்தா நீங்க ஸ்ட்ராங், இன்னும் ஸ்ட்ராங்கா எதிரிகள் எல்லாம் தோக்கடிக்க முடியும். ஓகே, சூப்பரா இருந்துச்சு கதை. அப்ப என்ன பண்ணணும்? ரைட், இப்போ நீங்க சொன்ன மாரல்ல நான் வந்து இன்னொரு மாரலும் இந்த ஸ்டோரியில கத்துக்கிட்டேன். என்ன மாரல் தெரியுமா? நம்ம எப்பயாவது டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இருக்கும் போது நம்ம போய் ஹெல்ப் கேட்கணும். அப்ப அந்த ஆந்தை போய் கேட்டுச்சுல, எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு, எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு. ஸோ எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட டிஃபிகல்ட் டைம்ஸ்ல ஹெல்ப் கேட்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்மளால எல்லாமே செய்ய முடியாதுல்ல, வி ஆல்சோ நீட் ஹெல்ப். ஸோ அதனால வந்து நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒத்துமையா இருக்கும் போது நம்ம வந்து அப்படியே அந்த ஃபெவிகால் மாதிரி சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்போம். கரெக்டா? சூப்பரா கதை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, கதையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து 2 அம்மாக்களும் ஐ திங்க் வந்து ஆஃப்ரின் வந்து இங்க விட்டா இப்ப ஆனந்த கண்ணீர்ல நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிற ஸ்டுடியோவை அப்படி பார்த்து ரசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அத்தனை அன்புக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றக்கூடியவங்க வந்து குழந்தைங்க மட்டும்தான். அவங்க இருக்கும் போது வந்து இருக்கிற இடமே ஹாப்பியாக இருக்கும். என்னோட சிறுகதை சாட்டர்டே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருந்ததே இல்லை. நான் இவ்வளோ அழகாக கதை சொன்னதே கிடையாது. அந்த வந்துச்சான், பானை உடஞ்சிச்சான், பூ வந்து. வெல்கம் பேக் டு த ஷோ. கதைகளை கேட்டு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜஸையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேக் பாக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க. ஹாய் ஃபிசாமா, லவ் யூ ஃப்ரம் ஷாஃபியா மாமி, சூப்பர் ஸ்டோரி. ஃபில்சா ஸ்டோரிக்கு வேண்டி நாம ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஏ, என்ன சொல்லணும் மாமிக்கு? என்ன சொல்லலாம்? Thank you ஷாஃபியா மாமி, I love you. ஐயோ, ஓகே. அடுத்தது யார் அமைச்சிருக்காங்க? டாடி அமைச்சிருக்காங்க. உமர் டாடி அமைச்சிருக்காங்க. அருமையான கதை ஃபில்சா, செல்லமாகவும் அழகாகவும் இருந்தது. அச்சுலு ஃப்ரம் இந்தியா யாரோ அப்பாவுக்கு அமைச்சிருக்காங்க. அப்பா இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நேரில் பார்க்க முடியவில்லை என்று சிறிது வருத்தம் இருந்தாலும் கதை கேட்டு பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஃபில்சாவின் வாப்புமா அண்ட் வாப்புப்பா. என்ன சொல்லணும்ப்பா உங்களுக்குலாம்?
லவ் யூ எவ்ரிவன். தேங்க் யூ. லவ் யூ எவ்ரிவன். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஹாய் ஃபில்சா, லவ் யூ so much from your dear brother Hamza Umar, you rock akka. Hi Filsama, love you, super story, love you from Achulu and Fussy auntie. நிறைய அக்காவா நீங்க? நிறைய பேர் குட்டி பசங்களா ஃபில்சக்கா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்களே. ஓகே, அதுக்கப்புறமான மெசேஜ் என்னன்னா, ஹாய் சாத்விக் குட்டி, லவ் ஃப்ரம் பிரீத்து அக்கா, பெங்களூர். ஸ்டோரி சூப்பர் சாத்விகா ஃப்ரம் சஜன், பெங்களூர் சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்லணும் நம்ம? தேங்க் யூ அக்கா நன்னா. ஓகே, அடுத்தது வந்து சாந்தி பிரியா அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் சாத்விகா, திஸ் இஸ் சுனிதா அத்தை ஃப்ரம் கோயம்புத்தூர். என்ன இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களே, ஒரு ஊர்ல யூரோப்ல எல்லாத்துல இருந்தும் கேக்குறாங்களே. ஆண்டிக்கு என்ன சொல்லணும்? சுனிதா அத்தைக்கு என்ன சொல்லணும்? தேங்க் யூ சுனிதா அத்தை, லவ் யூ. லவ் யூ. ஓகே, அடுத்தது ஹாய் ஃபில்சா அண்ட் சாத்விகா செல்லக்குட்டீஸ், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, நல்ல மெசேஜஸோடு சொல்கிறீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்டோரி தெரியும் தானே, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி எது, ஏன் பிடிக்கும்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கிஸ்ஸஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஃபார் போத் ஆஃப் யூ. ஃபில்சா அண்ட் சாத்விகா நேம் சூப்பராக இருக்குது, உங்கள் நேம்ஸுக்கு மீனிங் கூட தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஒரு பாட்டு போட்டுட்டு அம்மா கிட்ட என்ன மீனிங், பேரோட மீனிங் கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரிடில் கேளுங்களேன். யார் கேக்குறீங்க? சாத்விகா. ஓகே. What is 1 plus 1? It is 3. இது ஈஸி. 2. What is 100 plus 100? 1000. எப்படி 1000? 200. உங்களுக்கு தெரிஞ்ச கதையா இது? சரி, உன் வாய் உன் உருட்டு அப்படின்ற மாதிரி உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சூப்பர். Rolling my mouth. ரோலிங் மை மவுத். நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க. What is something that always runs but never walks? What is something that always runs but never walks? க்ளூ தாங்களே. That is something that you find in forest and it's like blue in color and it go like zigzag waves. Blue in color goes in zigzag waves. No. Like that's like it's going zigzag but always goes fast. Always go. ரிவரா? Yeah. அம்மா எனக்கு க்ளூ கொடுத்தாங்க, இப்படிலாம் ஆக்டிங் பண்ணி காமிச்சாங்க. ஓகே, வெல்கம் பேக் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்குது மறந்துட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சாட்டர்டே. உங்க பேர்லாம் என்ன? என் பேர் சாத்விகா சேரன். என் பேர் ஃபில்சா உமர். ஓகே, ஆல் ரைட், வெல்கம் பேக் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஷோ. மெசேஜ்களால நிறைந்தது தான் இன்னைக்கு உலகம் அப்படின்னு சொல்லணும். பேசாம இன்னைக்கு ஒரு நாள் என் பேரை வந்து சாத்விகா ஃபில்சான்னு மாத்திக்கலாமான்னு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து அன்பு அள்ளி கொட்டி தெளிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் ரைட், இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து சில கொஸ்டின் எல்லாம் கேட்க போறேன், ஒவ்வொருத்தரா பதில் சொல்ல போறீங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? My favorite food is like noodles. Pasta. Italian food. Yeah, and also sometimes idli, then dosa. Sometimes idli, dosa. Very good. நீங்க சொல்லுங்க. I love ghee dosa, idli, palada. Like this type of foods that's made out of like what is the same product used for ghee dosa and all. Ghee dosa. And also sometimes I love milk. தமிழ்ல பேசலாமா? தமிழ்ல பேசலாம். ஏன்னா நீங்கெல்லாம் தமிழ்ல பேசுறது எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரே எப்ப ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தீங்க. கேட்டுட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா, நாங்க பாட்டை போட்டு விட்டுட்டு இங்க வந்து இங்கிலீஷ்ல ஜாலியா பேசினிருப்போம். எனக்கு வந்து ஆக்சுவலி நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஆமா, நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் H. ஆமா, நீங்களும் ஹெச்சா? இல்ல, ஆமா, அவளே கிளாஸ் தான். ஓகே. நானே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹெச்சுக்குள்ள இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தான் எவ்ரி டைம். டீச்சரா ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருமா? டீச்சரா வேணாம், எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா வரணும். அப்ப இவ டீச்சர் ஆகுறா. ஆமா, டீச்சர் ஆகுறா. அப்புறம் நீங்க என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்க. வாட் எவர் இஸ் யுவர் ட்ரீம், வேர் எவர் லைஃப் டேக்ஸ் யூ. நம்ம எப்பவுமே நீங்க சொன்ன கதைகள்ல இருக்க மாதிரி பாசிட்டிவா இருக்கணும், யூனிட்டியா இருக்கணும். நமக்கு யாரெல்லாம் அன்பு கொடுக்குறாங்களோ அத்தனை அன்பையும் நம்ம வந்து மறக்காம திருப்பி கொடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து நான் ஃபேவரட் ஃபுட்டு கேட்டேன். இப்போ ஃபேவரட்டான கார்ட்டூன் ஏதாவது இருக்கா? I know. Like Bluey. Bluey, okay. And then
like some stories and movies also. Movies also. I saw one funny movie. It's Ah. so funny. And The lambs are talking, and then that is so a mystery and so silly. ஓகே, மிஸ்ட்ரி அண்ட் சில்லி. ஓகே, ஃபில்சாக்கு என்ன பிடிக்கும்? Cartoon. I love like Tom and Jerry, like stories, and same. I love one movie. ஒன் மூவி பிடிக்குமா? That movie is very funny to me. That there are two children. There is one girl and one boy. நாங்க கதையை மட்டும் நாங்க என்ன பிடிக்கும் சொல்ல மாட்டோம், நாங்க கதையும் சேர்த்து சொல்லுவோம்லம்மா. But they are not siblings. But they are very naughty. Naughty. Each day they'll perform naughty things, and sometimes they even get scolded by their teacher. இது எங்க லிஸ்ட்ல இல்லாத கதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஓகே. அடுத்தது வந்து எனக்கு இன்னொன்னு என்ன கேட்கணும், நமக்கு சில ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஃபேவரட்டான ஃபெஸ்டிவல் இருக்கும்ல, நம்ம ஃபேமிலியோட நம்ம வந்து ஊர்ல இல்லாம இங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கோம்ல, அப்ப சில ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் பிடிக்கும்? Diwali Okay. and Pongal. தீபாவளி அண்ட் பொங்கல். உங்களுக்கு Eid. ஈத் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? ஏன் ஈத் பிடிக்கும்? Because it's a fun day. Next day I'll go swimming pools and have enjoy fun like Eid break. ஈத் பிரேக்னால ஈத் பிடிக்குமா? எனக்கு ஏன் தெரியுமா ஈத் பிடிக்கும்? அது சொன்னா அடிப்பாங்க எல்லாரும், ஆனா அதான் உண்மை. எனக்கு பிரியாணி. அப்ப நெக்ஸ்ட் ஈதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு பிரியாணி தருவீங்களா? Okay. பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஜாலி பண்றோம். ஓகே, ஏன் பொங்கல் தீபாவளி பிடிக்கும் சொல்லுங்க. ஏன்னா தீபாவளி அப்போ வெடியெல்லாம் ஜாலியா வெடிக்கலாம். பொங்கல் அப்போ நம்ம பொங்கல் சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் கெஸ்ட் கூப்பிடலாம், நம்ம இது பானையில பால் போட்டு இது பண்ணலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி லீவ் மாதிரி இருக்கும். அது ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்காது, எங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பானையில பால் எல்லாம் ஊத்தி அதெல்லாம் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். பொங்கல் சாப்பிடலாம், பட்டாசு வெடிக்கலாம், அந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் மாதிரி. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஜாலியா இருக்கு. ஓகே, நம்ம அடுத்தது கதை கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. அந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கக்கூடிய நேரம். ஃபாஸ்டா படிக்க போறேன். ஹாய் சாத்விகா, ஸ்டோரி இஸ் சூப்பர். ஐ வாண்ட் டு கிவ் யூ லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் சுச்சு மாமா ஃப்ரம் நைஜீரியா. சூப்பர், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்களா உங்க கதை கேட்டு? Thank you mom, Chuchu mama. ஓகே, Love you. அடுத்தது வந்து முகமது சுலைமான் அப்படின்னு ஒரு அங்கிள் அமைச்சிருக்காங்க. ஹாய், குட் மார்னிங், என்ஜாயிங் யுவர் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபில்சா, சூப்பர் ஸ்டோரி, எக்ஸைட்டட் டு ஹியர் யுவர் செகண்ட் ஸ்டோரி. ஷோயப், ஹபீப் அண்ட் நூஹா, ப்ளீஸ் டெடிகேட் தி சாங் சவதீகா ஃப்ரம் விடாமுயற்சி டு ஃபில்சா உமர். உங்களுக்காக ஸ்பெஷல் பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணியிருக்காங்க, போட்டுருவோமா? ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேங்க. Thank you everyone. I love you. ஓகே, அடுத்தது சல்மான் அங்கிள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கியூட் லிட்டில் குட்டீஸ், பியூட்டிஃபுல்லி நரேட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் மோர். நீங்கள் சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேடி அமைச்சிருக்காங்க. செல்ல குட்டீஸின் அழகான கியூட் கதைகள் கேட்கவே மிகவும் அழகாக இருந்தது. தக்கலையிலிருந்து சின்னம்மா, ஹசு அண்ட் கைஜா அம்மா. கரெக்டாக படிச்சேனான்னு தெரியல எனக்கு பேர். என்ன சார் ஒரே சிரிப்பாக இருக்கு, என்ன எக்ஸ்ட்ரா சிரிக்குது? Thank you Chinnamma Hasu. I love you. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹாய் சாத்விகா அண்ட் ஃபில்சா, திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் கோயம்புத்தூர், செம ஸ்டோரி, கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபில்சா, தட் வாஸ் அன் அமேசிங் சூப்பர் ஜாப், யூ ட்ரூலி ராக், மாஷா அல்லா, வித் லவ், நஹ்யான் அண்ட் அஜ்வா. Thank you Nahyan and Ajwa. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சாத்விகா, ஸ்ரீதாத்தா ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து. தட் வாஸ் அ வெரி கியூட் ஸ்டோரி ஃப்ரம் ஃபில்சா, கீப் ராக்கிங் ஃபில்சா உமர். குட்டி அப்பா ஃப்ரம் சவுதி அரேபியா, we love you Filsa from Sharafa, Hansa and Hassan, keep going strong as ever அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழகிய முறையில்
சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி ரத்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபிசாவின் வா பாப்பா அண்ட் வாப்புமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாட்டி தாத்தாவா பாத்தியா, சூப்பர்ல. பாட்டி தாத்தாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே வேணும். உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. ஏ ஜாலி 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 ஜாலி. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். மெசேஜஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கதை சொல்றதுக்கான நேரம். இப்போ ஃபில்ஸா வந்து அவங்களுடைய 2வது கதையை நமக்காக சொல்ல போறாங்க. ரெடியா? சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் செகண்ட் ஸ்டோரி பேர் வந்து த ஒயிட் கிரேயான். ஒரு ஊரில் ராமுன்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அந்த ராமுட்ட ஒரு கலர் கிரேயான் செட் இருந்து, அந்த செட்டில் வெள்ளை நிறம் கிரேயானும் உண்டு. ஒருக்கா ராமு வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதும்போது அதை கலர் கிரேயான்ஸால எழுதுனான், ஒழுங்கா வந்துச்சு. ஆனால் அந்த ஒயிட் கிரேயானால் எழுதும் போது ஒழுங்காவே வரல. அந்த ராமு கோமை நினச்சா, இந்த ஒயிட் கிரேயான் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம இதை எங்கேயாவது ஒதுக்கி வைப்போம், இது ஒழுங்காவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ராமு அந்த ஒயிட் கிரேயானை ஒதுக்கி வச்சுட்டா. சில நாளுக்கு அப்புறம் ராமுவோட அப்பா அவனுக்கு கலர் பேப்பர் அவனுக்கு வாங்கி தந்தானா. அந்த ராமு கலர் பேப்பரில் நினச்சான், ஓ கலர் கிரேயான்ஸ் இந்த பேப்பரில் ஒர்க் ஆகுமோ. அவன் அந்த கலர் கிரேயான்ஸால் எழுதும் போது ஒழுங்காவே வரல. ராமு யோசிச்சு நினைச்சான், ஓ அப்போ ஒயிட் கிரேயான் இல்லை ஒர்க் ஆகும் நினைக்கே. ராமு வந்து அவன் ஒதுக்கி வச்ச இடத்துல தேடி அந்த ஒயிட் கிரேயானை கண்டுபிடிச்சி அவன் எழுதும் போது ஒழுங்கா வந்துச்சு. ராமு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஓ இனி ஒயிட் கிரேயான்ஸும் யூஸ்லெஸ் தான். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, இனி யூஸ்லெஸ் திங்ஸும் நம்ம ஒரு வேயா யூஸ் பண்ணலாம். கதை முடிஞ்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம எல்லாம் யூஸ்லெஸ் நினைக்க கூடாது. நம்ம எந்த பிளேஸ்ல ஃபிட் ஆகணும் அந்த பிளேஸ்ல ஷைன் பண்ணணும். அந்த ஒயிட் கிரேயான் மாதிரி. அடி தூள். சூப்பரா இருந்துச்சு இந்த கதை. ஸோ நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட மெசேஜ் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம சில டைம்ல ஐயோ என்னால எந்த பயனுமே இல்லை யாருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு கரெக்டான டைம் வரும்போது we will also be a very important person. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நம்ம கலர்ஃபுல்லா மாற்ற முடியும். இது உங்களோட ஓன் ஸ்டோரி தானே? அப்ப சொல்லணும்ல, இது ஃபில்ஸா கிரியேட் பண்ண ஓன் ஸ்டோரி. அவங்க ஒரு நாள் கலர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கலரிங் பென்சில்ஸ் எல்லாம் பார்த்து கிரியேட் பண்ண ஸ்டோரி. அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபில்ஸாக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்ட்ரா கை தட்டுறோம். ஓகே, அடுத்தது சாத்விகா கதை சொல்ல போறாங்க. என்ன கதை வச்சிருக்கீங்க? செகண்ட் ஸ்டோரி. இப்போ இன்னொரு ஸ்டோரி நான் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் அதை கேளுங்க. உங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா வெளியே? ஓகே, சொல்லுங்க. ஒரு அழகான காட்டுல கிராஸ் ஹாப்பரும் ஆண்ட்ஸும் இருந்துச்சாம். இந்த கிராஸ் ஹாப்பர் ரொம்ப லேசியா இருக்குமா, அது விளாண்டே இருக்குமா, எதை பத்தியும் கவலை கிடையாதான். அது வந்து விளையாண்டே இருக்குமா, பாட்டு பாடிட்டே இருக்குமா, அது டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்குமா. ஆனா ஆண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்குமா, டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ அந்த கிராஸ் ஹாப்பர் வந்து டெய்லி அந்த ஆண்டெல்லாம் வந்து கேட்கும். அந்த ஆண்டெல்லாம் கேட்குமா கொஷின், நீங்க என் கூட விளையாட வாங்க, நீங்கலாம் ஏன் இவ்வளோ ஒர்க் பண்றீங்க, ஜாலியா ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் கிண்டல் பண்ணுமா. சம்டைம்ஸ் என் கூட விளையாடவா, என் கூட டான்ஸ் ஆடவா அந்த மாதிரி சொல்லுமா. ஆனா ஆன்ஸ் அது கேட்காமலே ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு நாள் ஒரு பேபி ஆண்ட் ஃபுட்டு தூக்கிட்டு போகும்போது வெயிட் தாங்காம விழுந்துருச்சான், அதுக்கு அடிபட்டுருச்சான். அப்போ கிராஸ் ஹாப்பர் பக்கத்துல தான் இருந்துச்சான். அந்த கிராஸ் ஹாப்பர்ட்ட அந்த ஆண்ட் ஹெல்ப் கிடைச்சான். ஆனா அந்த கிராஸ் ஹாப்பர் பண்ணவே இல்லை, அது போயிடுச்சான். அதனால அந்த ஆண்ட் வந்து ரொம்ப கோவத்தோட வலியோட ஏஞ்சி ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சான். ஒரு நாள் திடீர்னு விண்டர் சீசன் வந்துருச்சான். அப்போ அந்த கிராஸ் ஹாப்பர் குளிர நடுங்கி இருந்துச்சான். ஷெல்டர் பார்த்துச்சான், கிடைக்கவே இல்லையா. ஃபுட்டு தேடிச்சான், கிடைக்கவே இல்லையா, எதுவுமே கிடைக்கலையா. அப்போ ஒரு ராக் மேல உட்காந்து ஒரு ட்ரை லீவ்ஸை இப்படி போட்டுட்டு குளிர்ல நடுங்கிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப ஆண்ட் வீட்டுக்கு போலான்னு ஆண்ட் வீட்டுக்கு போச்சான். அப்போ அந்த டோரை நாக் பண்ணோன்னே எல்லா ஆண்ட்டும் உள்ள வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணோன்னே
வெல்கம் பண்ணோன்னே உங்களுக்கு போர்வை கொடுத்தாங்க, கிராஸ் ஹாப்பருக்கு டீ கொடுத்தாங்க, வாரமா காஃபி கொடுத்தாங்க, பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அந்த கிராஸ் ஹாப்பர் கேட்டுச்சான், நீங்க மட்டும் எப்படி செக்யூர்டா இருக்கீங்க, நீங்க மட்டும் எப்படி சேஃபா இருக்கீங்க, இந்த ஃபுட் எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டுச்சான் அந்த கிராஸ் ஹாப்பர். அப்ப அந்த ஆண்ட் எல்லாம் சொன்னிச்சான், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்ப நீ நம்மள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீல்ல, நீ அப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீல்ல, நான் கூட உன்னை கூப்பிட்டேன்னா நீ வந்து நீயும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்ன. ஆனா நீ வந்து விளையாண்டுட்டு இருந்த, கிடைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்த, நீ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு அந்த ஆண்ட் எல்லாம் சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அந்த கிராஸ் ஹாப்பர் ரியலைஸ் பண்ணி அது கிண்டல் பண்ணதுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் சாரி சொல்லி சொன்னிச்சான். கதை முடிஞ்சிருச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீங்க டைம் இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கணும். இல்ல இன்னைக்கு சாரி, டுடேஸ் ஹார்ட் ஒர்க் டுமாரோஸ் சக்சஸ். டுடேஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் டுமாரோஸ் சக்சஸ். ஓகே, முடிஞ்சிருச்சா கதை? கதை முடிஞ்சிச்சா? என்ன மாதிரி கிட்ஸ் எல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க பாட்டி தாத்தாட்ட இருந்து இல்ல உங்க அத்தை மானத்த இருந்து யாராவது காசு கொடுத்தாங்க இல்ல காயின் கொடுத்தாங்கன்னா உங்க பிகி பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும், நிறைய இருக்கும்னு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அழகான 2 கதைகள் கேட்டீங்க. செகண்ட் கதையில் சாத்விகா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் எப்பயுமே இருக்கும். நிறைய நேரம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் முக்கியமாக இந்த கதைக்கும் அந்த பிகி பேங்க்குக்கும் என்ன சம்மந்தம் தான் எனக்கு தெரியல. ஸோ அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பிகி பேங்க்கில் போட்டுட்டு ஃபுல்லாக ஆக்கிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணணும்? எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? எனக்கு ஃபோன் பண்ணிக்கினா நம்ம ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம். ஓகே, உங்களை கூட பார்க்கும் போலாம். பார்க்கும் போலாம். ஓகே, சோ பீச்சும் போலாம். பீச், பார்க், ஸ்விம்மிங் பூல், வேற எங்கெல்லாம் போனோம்? சம்டைம்ஸ் நம்ம இங்க சன்செட் பார்க்க போலாம். சன்செட் பார்க்க போலாம். பீச்ல போய் குளிக்கலாம். நம்ம பீச்ல ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்க எங்களுக்கு நிறைய ஐடியாஸ். பர்த்டே பார்ட்டி, தீபாவளி அப்போ பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிடுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரியாணி சாப்பிடுறோம். ஓகே, நாங்க பிரியாணி சாப்பிடுறோம். அடுத்தது ஒரு பாடல் வருது, தொடர்ந்து நிகழ்ச்சியில் நினைச்சிருங்க. லைவ் FM 107.2 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது. யார் பேசுறீங்க? சொல்லுங்க உங்க பேரை. என் பேரு சாத்விகா சேரன். நீங்க எல்லா வாட்டியும் என் பேரு சொல்ல வேணாம், நீங்க உங்க பேரு சொன்னா மட்டும் போதும். சாத்விகா சேரன். அப்புறம் நான் ஃபில்சா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிவின் ஆசை. ஓகே, எல்லா ஆசைகளையும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ டக்குன்னு நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜையும் நான் மேக்ஸிமம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு புதுசாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ கரெக்டாக பண்ணிடுவோமா, குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க தான் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுடைய எல்லார் மெசேஜையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குது. டக்குன்னு மெசேஜ் படிக்கிறோம். கியூட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கியூட் குட்டீஸ். ஃபில்சா அண்ட் சாத்விகா, கீப் ராக்கிங், லவ் யூ போத். ஃபில்சா உங்களோட ஸ்லாங் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு ஷேரன் அங்கிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ரியலி சூப்பர் புஜ்ஜா, யுவர் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ட்ரூலி என்லைட்டனிங், குட்டியப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாய், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஃபில்சாமா, லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஃபில்சூஸ், ஹன்சா, சின்னம்மா அண்ட் ஷாரா குட்டியப்பா அண்ட் ஹசு. வி லவ் யூ அ லாட். செல்லா ஃபில்சாமா, சூப்பர். ஐயோ, ஒரே கலக்கி, ஒரே செல்லம், பட்டு, குட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹாய் சாத்வி குட்டி, லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் பிரீத்து அக்கா, பெங்களூர். ஸ்டோரி சூப்பர்.
ஸ்டோரி சூப்பர். சின்ராணி சாத்வி, செந்தில் பெரியப்பா, பெங்களூர். சின்ராணின்னு கூப்பிடுவாங்களா? அடடே, தேங்க்யூ பெரியப்பா. தேங்க்யூ பெரியப்பா. லவ் யூ. லவ் யூ. ஓகே, சாத்விகம்மா ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. நான் ஃபுல்லா கேட்டேன். நான் ஃபசில் மாமாவோட ஃப்ரெண்டு தன்சீர் அங்கிளும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ்மாயில் அங்கிள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாய் குட்டீஸ், ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ, போத் ஸ்பெஷலி ஃபார் அவர் beloved Philu being a special guest on this show. It is wonderful to see such young talent being recognized and given this opportunity from Live FM, and special thanks to Rati Akka, sending lots of love, blessings and best wishes to her, by Ismail Mama. Thank you so much appa. Ismail Mama ku ellarum or thank you sollirunga. Thank you Ismail mama. ஓகே, வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. வாய்ஸ் நோட்லாம் எங்களுக்கு ப்ளே பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் கேட்டுக்கிறோம். சாத்விகா சூப்பர். நான் சுனிதா அத்தையோட அக்கா ஃப்ரம் நாகப்பட்டினம், தமிழ்நாடு. அடடே, நைஜீரியா, நாகப்பட்டினம், பெங்களூர், கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் நாங்கள் இன்னைக்கு கலக்கி ஆல் ரவுண்டில் வந்து செம்மையாக போடுறோம். வெரி நைஸ் ஸ்டோரி சாத்விகா. தங்கப்புள்ள நீ சொல்ல போகிற முன்னாடியே அமைச்சிருக்காங்க. நம்ம லேட்டாக படிக்கிறோம். அடுத்த ஸ்டோரிக்காக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். இப்போவே என் செல்லத்தை வந்து ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுமையா அத்தை சொல்லியிருக்காங்க. சுமையா அத்தை தேங்க்யூ சுமையா அத்தை. இங்க இருக்காங்களா சுமையா அத்தை? அப்ப சுமையா அத்தை நேரா போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிடுங்க, ஹக் கொடுத்துருங்க. ஓகே, ஃபில்சாவோட ஸ்டோரி சூப்பர் கியூட். தூள் கிளப்பிட்ட ஃபில்சாமா. ரத்தி அக்கா சூப்பர் இனிஷியேட்டிவ். இந்த சம்மர் வெக்கேஷனில் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ப்ரோக்ராம். எவ்ரி சாட்டர்டே இதை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுட்டு இருக்க யார் வீட்லையாவது குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி கதை சொல்லுவாங்கன்னா ஒய் நாட், கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. நாங்கள் ஜாலியாக கதை கேட்டு திருப்பி பத்திரமா அனுப்பிடுறோம். சூப்பர் சூப்பர் கிரையான் ஸ்டோரிஸ், ஸோ கியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் யுவர் ப்ரெசன்டேஷன் வித் பேபி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சுலைமான் அவர்களே, நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபில்சா அக்கா. ஐ லைக் யுவர் ஸ்டோரி வெரி மச். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் பை ஹைசின். ஓகே, அடுத்தது வந்து ஹாய் சாத்விகா குட்டி, லவ் ஃப்ரம் சுபா பெரியம்மா, பெங்களூர். நைஸ் ஒர்க் ஆர்ஜே ரத்தி மேம். இட் சீம்ஸ் குட்டீஸ் என்ஜாயிங் யுவர் கம்பெனி அண்ட் யூ ஆர் பிகமிங் ஒன் ஆஃப் தெம். ஆமாங்க, அப்படிதான் இருக்கு எனக்கு. தேங்க்யூ சுபா பெரியம்மா. தேங்க்யூ சுபா பெரியம்மா. லவ் யூ. லவ் யூ. முருகன் மெசேஜ் அமைச்சிருக்காரு. இன்றைய நிகழ்ச்சி மேலும் அழகாக்கி கொண்டிருக்கும் 3 குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்ரீ வேணுகோபால் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ. 3 குழந்தையா என்னையும் சேர்த்து எங்கள் அப்பா அமிச்ச மாதிரி மெசேஜ் அனுப்பினதுக்கு நன்றி. தேங்க்யூ ரத்தி ஃபார் கிவிங் அவர் ஃபில்சா திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரம் ஃபில்சாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நான் தான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. பாருங்க, 11:40 ஆயிடுச்சு. 2 hours ஓடி போயிடுச்சு. ஆல்ரைட், இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சாட்டர்டே. என்னோட சிறுகதை சாட்டர்டே இன்னைக்கு ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லலாம். 2 மணி நேரமாக வந்து தொடர்ந்து அவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் அன்பையும் அங்கங்கே அந்த க்யூட்னஸையும் அந்த இன்னசென்ஸையும் வந்து பக்கத்தில் இருக்க பார்த்தது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்டாக இருக்குது. கடைசியாக ஒரு மெசேஜஸை மட்டும் படிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப அழகான நிகழ்ச்சி. ஆனந்த கண்ணீர் வருது ஃபில்சா பேசுறதை கேட்டு. நான் ஃபில்சாவோட அச்சுலு, மூமா அம்மாவோட அம்மா. நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக நடத்துறீங்க ரத்தி. சாங்ஸ் எல்லாமே சூப்பர். லவ் யூ ஸோ மச் ஃபில்சா பை கிராண்ட்மா அச்சிலு அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுதான். எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ரேடியோ அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நியூஸ் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ரேடியோவை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. ரேடியோ கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய ஆர்ஜேலாம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் கம்பேனியனாக, பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி தான். ரேடியோ வந்து திருப்பி எல்லாரும் கேட்க வைக்கணும். ரேடியோவில் இவ்வளோ இருக்குது, குழந்தைங்களுக்கும் ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்றத பற்றி தான். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா, என் கூட கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ப்ளீஸ் டூ சென்ட் தம். ஆல் ரைட், இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்கல்ல, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம கைண்டா இருக்கணும், தேவைன்னா ஹெல்ப் கேட்கணும், தேங்க்யூ சொல்லணும், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. அப்ப நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் தேங்க்யூ சொன்னோம்? ஒவ்வொருத்தரா சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? அண்ணனுக்கு, பிரணவ். ஓகே, சொல்லுங்க. என்கிட்ட வந்து சொல்லுங்க. தேங்க்யூ பிரணவ் அண்ணன். அப்புறம் நாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்றோம். ஏன் தெரியுமா சைலண்ட் ஆயிட்டாங்க? ஏன் நான் சொல்றேன், ஃபில்சா சொல்லுங்க.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட டியர் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அத்தை, சின்னம்மா, சித்தப்பா, அப்புறம் பஹ்ரைனும் இந்தியால இருக்கா ஃபுல்லா மாமாக்களும் மாமிகளும் ரொம்ப நன்றி. எல்லாரும் பெரியம்மா, பாட்டி, தாத்தா, அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன் தெரியுமா, இப்போ இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கேப் விட்டு ஏன் தெரியுமா பேசுறாங்க? இந்த 2 அம்மாங்க இருக்காங்கல்ல இங்க, இவங்கள மறந்துடாது, அவங்கள மறந்துடாது, இவங்கள சொல்ல, எல்லாரையும் சொல்லு, இவங்கள பேசி ரிஹர்சல் எல்லாம் பண்ண வச்சு என் அழகு குழந்தைங்க வந்து அழகா பேசிட்டு இருந்த குழந்தைங்கள வந்து ப்ரெஷர்ல போட்டாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ப்ரெஷர்ல போடக்கூடாது. கரெக்டா? நம்ம ஜாலியா இருந்தா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவோம். அப்படிதானே? ஓகே. ஸோ நேத்துல இருந்து என்னோட ஷோல யாராவது புதுசா என்னோட ஷோக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா நான் எல்லாரையும் கேள்வி கேட்கறேன்ல, அவங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அப்ப ஃபில்சாக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்னது? எனக்கு பிடிச்ச அனிமல் எனக்கு வந்து எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க. எனக்கு எலிஃபென்ட் ரொம்ப பிடிச்ச கலர் என்னது? கலர் வந்து Black கலர் பிடிக்கும். சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிடிக்கும்? அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் மீன்ஸ் லைக் ப்ராஜெக்ட்ஸாவா? எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிரையான் பாக்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இதெல்லாம் பார்த்தா எக்ஸைட் ஆயிடும். ஸ்டேஷனரி எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது லைக் உங்களுக்கு எந்த திங்ஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேனே. என்ன சொன்ன? பிரியாணி. சொல்லு தங்கம். உங்க ட்ரீம்ல நீங்க என்ன ஜாப் விரும்புறீங்க? ஓகே, என்னோட ட்ரீம்ல இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஃபுல் டைமா ஹெச்ஆரா ஒர்க் பண்றேன். என்னோட ட்ரீம், நான் இது வந்து ரொம்ப செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வேலை வந்து இதுதான். எனக்கு ரேடியோவில் பேசணும்னு ரொம்ப ஆசை. நான் உங்களை மாதிரி இருக்கும் போதுலேருந்து ரேடியோ கேட்டு ஏதாவது ஒரு நாளாவது ரேடியோவில் போய் உட்காந்து பேசிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுதான் என்னோட ட்ரீம். கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டே. நீங்க தான் நம்மள இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரதி ஆண்டி. தேங்க்யூ சோ மச் தங்கம் வந்ததுக்கு. அப்ப மறக்க மாட்டீங்கல்ல என்ன? நெவர் எவர் மறக்க மாட்டோம். அப்ப எனக்கு நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் மறக்க மாட்டோம். ஓகே, எப்பவுமே மறக்க கூடாது. எனக்கு அடிக்கடி வாய்ஸ் நோட் அனுப்புனேன், சரியா? ஓகே. ஆர்ஜே ரஜாண்டி, நம்மள ரெண்டாரும் பாராட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, டெய்லி ஏதாவது மாசம் இந்த மாதிரி இது வச்சா நம்ம கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வரணும். நம்ம கண்டிப்பா சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்மளும் உங்க வீட்டுக்கு வரோம். ஓகே, கண்டிப்பா நம்ம வீட்டுக்குலாம் வரலாம். நீங்க கேம் எல்லாம் விளையாடலாம். ஓகே, கேம். ஓகே, கண்டிப்பா எல்லா கேம்ஸ் விளையாடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், பீச் போறோம், ஸ்விம்மிங் பூல் போறோம், பார்க் போறோம், டென்ட் பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், ஈத் செலிப்ரேட் பண்றோம், அப்புறம் தீபாவளி, பொங்கல் எல்லாமே சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறோம். ஆல்ரைட், இதே சந்தோஷத்தோட நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் இந்த நிகழ்ச்சி பத்தி ஏதாவது இருந்ததுன்னா டூ லெட் அஸ் நோ. லைவ் எஃப்எம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரியல் டாக்ஸ் வித் ரதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் உங்களுடைய மெசேஜஸ் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1333172 அப்படிங்கிற நம்பர்லயும். ஸோ இந்த மாதிரி புது முயற்சிகள் இருக்கும்போது குழந்தைங்களை பாராட்டுங்க. ஒருவேளை இந்த நீங்க ஷோவை கேட்க முடியல அப்படின்னா லைவ் எஃப்எம்மோட பாட்காஸ்ட் வெப்சைட்ல இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் ஷேர் பண்றோம். கண்டிப்பா கேளுங்க. ப்ளீஸ் ஒரு ஃபோன் எடுத்து குழந்தைங்களை இன்னைக்கு பாராட்டுங்க, வீடியோ கால் பண்ணி பாராட்டுங்க. பாராட்டு மாதிரி சந்தோஷப்படுத்துற விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை. ஸோ டாடா, பாய் பாய் சொல்லிடுங்க. Bye bye friends. Bye bye friends and everyone of my family. Okay, family மட்டும்தானா? ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்களே இன்னைக்கு. Relatives, friends and my family. Bye bye family, relatives, friends எல்லாரும். அப்போ நான் எனக்கு இன்னைக்கு 2 ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச சந்தோஷத்தோட போறேன். நான் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. லைவ் எஃப்எம் 107.2. நான் உங்க ஆர்ஜே ரதி. அண்ட் இன்னைக்கு கூட என் கூட இருந்தது லிட்டில் ராக் ஸ்டார் ஸ்டோரி டெல்லர்ஸ் சாத்விகா சேரன் அண்ட் ஃபில்சா உமர். Bye bye. Bye bye, RJ Rati.